இந்த மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால வழக்கம் போல் ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் 6 மணிலேருந்து 7 மணி வரையிலும் இந்த இடத்துல கூடி வாக்குத்தத்த செய்திகளை நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். அதே போல் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்த செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வழக்கம் போல் எடுத்துக்கொண்டிருந்த செய்தியானது அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்படுகின்றது. அடுத்த வாரத்தில் நம்ம எடுத்துக்கொண்டிருந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த காரியங்களை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம அதிகமாக தியானிக்க போகின்றோம். இந்த வாரத்தில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மீது நம்முடைய கண்களை வைக்க போகின்றோம். இயேசு நாமத்தில் இந்த மாதத்தில் நாம் நுழையும் போது உங்களுக்கான எல்லா வாசல்களும் திறப்பதை பார்ப்பீர்கள். இயேசு நாமத்தில், ஆமென். அவருடைய நாமத்தில் ஸ்டெப் எடுத்துங்க, அவருடைய நாமத்தில் அடி எடுத்து வைக்கணும், இயேசு நாமத்தில் முன்னேறி போக வேண்டும். இயேசு நாமத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த காரியம் நமக்கு ஜெயமாக முடியும், ஆசீர்வாதமாக முடியும். ஒவ்வொரு மாதத்திலையும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தைகளோடு நம்ம அந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான பிற்போக்கான சூழ்நிலைகளும் மாற்றப்படுவதை நாம் பார்ப்போம். பல்வேறு விதமான இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பாருங்க. இதெல்லாம் எப்படி மாறும்? ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவரின் துணை இருந்தால், அவர் நடத்துதல் இருந்தால், அவர் காட்டுகின்ற வழிகாட்டுதல் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்த எல்லா விதமான பிற்போக்கான சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கும். வேதத்தில் யோர்தான் நதி புரண்டு வருகின்ற காலகட்டத்தில் யோசுவாவும் பிரதான அவர்கள் கூட சேர்ந்த ஆசாரியர்களுடைய கால் அந்த யோர்தான் நதியில் பட்ட உடனே அவங்க கரை புரண்டு ஓடுகின்ற காலகட்டங்கள் அது எப்படி இந்த ஆற்றை கடக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும்போது அந்த ஆற்றை சுலபமாக கடந்தார்கள். ஏன்னா தேவ மனிதனுடைய நடத்துதல், தேவ மனிதன் கொடுத்த ஆலோசனைகள், அந்த ஆலோசனை பின்பற்றின ஜனங்கள். அதுதான் ஒவ்வொரு மாதம் இங்கே இந்த மாதத்தை இங்கே ஆரம்பித்து 1ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த 31ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த கரையை கடந்து முடிச்சிருப்போம். எப்படிப்பா அந்த மாதம் வேகத்தில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவும் ஆசாரியர்களும் அவர்களுக்கு கொடுத்த விசுவாசம், அவர்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, அவர்களுக்கு கொடுத்த தைரியம், அது நம்மளை என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா, வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடுகின்ற பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையவே மூழ்கடிக்கக்கூடிய பல சூழ்நிலைகளும் தாண்டி நம்ம அக்கறை போவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் இந்த மாதத்தில் விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்க வந்திருக்கிறோம். தேவனை பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையை நம்பி அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை பிடித்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வந்திருக்கிறோம். ஆகவே இப்படி நம்ம போகும்போது இயேசு நாமத்தில் பரிசுத்த ஆவியின் துணையோடு போகும்போது உங்களுடைய இந்த மாதத்தில் இதுவரை அடைக்கப்பட்டிருந்த எல்லா கதவுகள் ஓப்பன் ஆகிறத பார்ப்பீங்க. கதவுகள் உங்களுக்காக திறக்கிறத பார்ப்பீங்க. ஆச்சரியமான கதவுகள், அற்புதமான கதவுகள், அதிசயமான கதவுகள், இதெல்லாம் உங்களுக்காக திறப்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுக்கு என்ன தேவை? இயேசு நாமம், பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை, ஒரு ஊழியக்கார் விசுவாசத்தை போதித்து நடத்துகின்ற, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்ற, யோசுவாயை போன்று நடத்துகின்ற ஒரு ஊழியக்காரன் தேவை. ஆக ஒவ்வொரு மாதமும் இப்படி நடத்தப்படுகின்ற வேளையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும், பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தையும், மகிமையின் மேல் மகிமையையும், செழிப்பின் மேல் செழிப்பையும், பலத்தின் மேல் பலத்தையும், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியத்தையும், ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் கர்த்தர் பண்ணுறார். போன மாதத்திலிருந்து தேவனுடைய மகிமை வேற இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவனுடைய மகிமை இன்னொரு வேற மாதிரி இருக்கும். நீ நினைப்பீங்க, போன மாதம் கர்த்தர் வேற மாதிரி நடத்தினார், இந்த மாதம் கர்த்தர் அதை விட சிறப்பான மகிமை, சிறப்பான கிருபை, சிறப்பான பலத்தின் அடிப்படையில் கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார். அதுதான் வேதம் போடப்பட்டிருக்குது. நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். நம்முடைய பாதை, நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் இல்லாமல் போகிற வாழ்க்கை அது வீணான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த மாதமும் கர்த்தராகி தேவன் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் நீங்கள் இன்னொரு மகிமைக்குள் பிரவேசிப்பீர்கள். இதுவரை நீங்கள் பிரவேசித்த மகிமை வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தில் பிரவேசிக்கக்கூடிய மகிமை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுவரை பார்த்திராத, பைபிளில் போடப்போ இதுவரை பார்த்திராத, இதுவரை கேட்டிராத, இதுவரை கண்டிராத ஒரு மகிமையாக இருக்கும். தேவன் அப்படி தான் நடத்துவார். தேவன் எப்போதுமே பாருங்கள், அவர்கிட்ட ஓல்டு ஸ்டாக் கிடையவே கிடையாது. பைபிளில் எப்போதுமே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சகலவற்றையும் புதிதாக்குகின்ற தேவன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற தேவன். நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமை உங்களுக்கு இப்படி வர்றதுனால, தேவனுடைய மகிமையினால் இதுவரை நீங்கள் கேட்டுதாவது சில நல்ல செய்திகள்லாம் கேட்க ஆரம்பிப்பீங்க. என்னங்க ஆமேன் வருத?
கேட்டால் தான் ஆமீன் வருமா? நீங்கள் ஆமீன் சொன்னால் தான் அது நடக்கும். இப்போ என்ன சொன்னேன், இதுவரை கேட்டுறது நல்ல செய்தியை கேட்பீங்கன்ற, அமைதியாக உட்காந்தா அது என்ன பண்ணுறது? நீங்களாம் நல்ல செய்தியை கேட்கணுன்னு எண்ணமே வரலையா? ஏங்க நல்ல செய்தியை கேட்பீங்கன்னு சொல்கிறேன். மற்ற உலகத்தில் கூட பாருங்கள், குடுகுடுப்பக்காரன் சொன்னால் கூட மாறிச்சிருந்து கேட்குது. என்ன சொல்கிறான்? சில பேர் நைட்டு தூங்க இல்லை, குடுகுடுப்பக்காரன் வந்தான் என்ன சொல்கிறான்னு கேட்குறதுக்கு அப்படியே ஜன்னல் ஓரத்தில் நின்று கதவு ஓரத்தில் நின்று அவன் சொல்கிறது கேட்குறது கூட பாருங்கள், ஜன்னல் ஓரத்தில் கதவு ஓரத்தில் நிற்கிறாங்க. நான் வந்து தேவனுடைய ஒத்தாசையோடு தேவ ஆவியானுடைய நடத்துதல் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவரை தேவனுடைய மகிமை, இதுவரை பார்த்திராத மகிமை இந்த மாதத்தில் பார்க்கறதுனால இதுவரை கேட்கிறாத சில நற்செய்திகள், நல்ல செய்தியெல்லாம் உங்கள் காதில் கேட்பீங்க. நீங்கள் ஆமேன்னு சொன்னாதான் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆமேன்னு நீங்கள் இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே வழி, எஸ் அது ஆமேன், என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும், என் வாழ்க்கையில் அப்படியே பழிக்கட்டும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா உட்காந்துருக்காம, எஸ் தேவன் ஏதாவது வார்த்தை வந்துச்சுன்னா ஆமேன் ஆமேன், எஸ் என்னுடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடப்பதாக. அப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆறாவது காலையில் என்ன பண்ணுறோம்? பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்வில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அற்புதமாக, அதிசயமாக அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அழகாக நடக்குது, ஆச்சரியமாக நடக்குது. வந்து பைபிளை போட கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவ்வளோ ஆமேன் முடிஞ்சிருச்சு, அப்படி நடந்துருச்சுன்னு அர்த்தம். வந்து அப்போ வேதம் நமக்கு நன்மையை மட்டுமே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நன்மையை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயம் அந்த நன்மைகள் நடக்கும், நல்லது நடக்கும். நல்ல காரியத்தை கேட்பீங்கன்னு சொன்னால் எதிர் அடிப்படையில் சொல்கிறேன், தேவன் சொல்கிறார். ஒருத்தர் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு இருக்கிறார். அதன் அடிப்படையில் பேசிட்டு சும்மா ஏதோ குடுகுடுப்பக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது, அவனுக்கு வார்த்தை கிடையாது, ஆனால் ஏதோ வார்த்தையை சொல்கிறான், நல்ல காலம் பிறக்குதுன்னு. நான் நல்ல காலம் பிறக்குது, நல்ல வார்த்தை கேட்பீங்கன்னு சொல்கிறது அவருடைய வார்த்தையிலிருந்து பேசிட்டு இருக்கிற வந்து பைபிளில் போடப்பட்டிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். புரியுதுங்களா? இதான் நீதிமானுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. நீதிமானுடைய வாழ்க்கையில் நடக்குமா? இதுதான். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. ஆக நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் எது உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால் நன்மை உங்களை பின்தொடர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. நன்மையும் கிருபையும். இப்படி சொல்லும்போது அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கெட்டதே வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் கெட்டதே நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் தீமை வராதுன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது உலகம் அப்படி சொல்லும், இது பிரச்சனை வரும், கஷ்டம் வரும் அப்படின்லாம் உலகம் சொல்லும். ஏன்னா உலகத்தில் பாருங்கள், மனுஷனுக்கு கெட்டது தேவை அப்படி சொல்கிறாங்க. மனுஷனுக்கு கஷ்டம் தேவை, கஷ்டப்பட்டால் தாங்க அவனை பின்னாடி அவன் ஒழுங்காக இருப்பான். கஷ்டப்பட்டால் தான் அவனுக்கு தெரியுங்க, வாழ்க்கையுடைய அர்த்தம் தெரியுங்க. இன்றைக்கி மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வறுமை தேவைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஏழ்மையை போதிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏழையாக இருந்தால் தான் பரலோகம் வர முடியுன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகமாக அதையே வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக இடத்துல பாருங்கள், இன்று மனிதனுக்கு வியாதியெல்லாம் தேவை என்று சொல்கிறாங்க. சில இடத்துல அப்படியே சொல்கிறாங்க, வியாதி இருந்தால் தான் ஒழுங்காக கடவுளை பிடிச்சிக்குவான், கஷ்டப்பட்டால் தான் கடவுளை பிடிச்சி, நல்லா இருந்தால் கடவுளை பிடிச்சிக்கவே மாட்டாங்க. இப்படி சொல்கிறதுனால தான் அநேக நேரத்தில் இப்போ அதிகமாக மக்கள் எதை விரும்புகிறாங்க, வியாதியையும் வறுமையும் தரித்திரத்தையும் விரும்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவன் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக நமக்கு எந்த ஒரு காரியத்தை கற்றுத்தர முடியாது. வியாதியின் மூலமாக கற்றுத்தர முடியாது. வியாதியின் மூலமாக ஏதோ ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாரா? நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுத்து பாடத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? கையை உடச்சி கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகத்தை கட் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? எந்த பெற்றோரும் அப்படி பண்ணுறது கிடையாது. 2 அடி அடிக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து கையை கட் பண்ணி, கத்திரிக்கோல் எடுத்து கையை கட் பண்ணி, அருவாவை எடுத்து கையை வெட்டியெல்லாம் ஏதாவது சொல்லிக் கொடுக்குறீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. பாருங்கள், கண்டிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான காரியத்தெல்லாம் பண்ணுறது கிடையாது. அன்றைய நேரத்தில் கடவுள் அப்படி காமிக்கிறாங்க. கடவுள் தான் இந்த வியாதியெல்லாம் கொடுக்குறாரு, கடவுள் தான் வறுமையை கொடுக்குறாரு, கடவுள் தான் தரித்திரத்தை கொடுக்குறாரு. பாருங்கள், பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா வனாந்திரமான வாழ்க்கை நம்மை மாற்றி இருக்கலாம் என்று நினைக்கிறாங்க. பாருங்கள், வனாந்திரமான வாழ்க்கை நம்மை மாற்றாது. யோசிச்சு பாருங்கள், வனாந்திரம் என்று சொன்னால் அது வந்து இக்கட்டான ஒரு வாழ்வு, கஷ்டமான ஒரு வாழ்வு. அப்படி ஒருவேளை இந்த வனாந்திரம் நம்மை மாற்றி இருக்கும் என்று சொன்னால், வேதத்தில் 40 வருஷம் வனாந்திரத்தை சுற்றி நடந்து திருந்தாங்க. பாருங்க, 40 வருஷம் இஸ்ரேல் மக்கள் திருந்திருக்கலாமே. 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே
அவர்கள் அழிந்து போனார்கள் என்று பார்க்குறோம். ஸ்டார்ட் பண்ணவங்க, கிளம்புனவங்க, எகிப்து விட்டு கிளம்புன ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததியே பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் செத்து போச்சுன்னு பார்க்குறோம். அவருடைய அடுத்த தலைமுறை தான், 2ஆம் தலைமுறை தான் கானான் என்று தேவன் வாக்கு பண்ண தேசத்துக்குள் உள்ள நுழைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைமுறையே வனாந்தரத்தில் செத்து போச்சு பாருங்க. ஏன் 40 வருஷம் இருந்து அவங்க குணம் மாறல, அப்படியே தான் இருந்துச்சு. சரீரத்தை நல்ல மாற்றத்தை பார்த்தாங்க. பைபிளில் போடப்பட்டிருக்குது பாருங்க, அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. 40 வருஷம் சரீரத்தை நல்லா இருக்கிறாங்க, ஆனால் மனதில் பாருங்க குப்பை. மனதில் பார்த்துங்க தேவையில்லாத காரியம். மனதில் பாருங்க கடவுளை நிராகரித்தது, மனதில் கர்த்தர் தூசிக்கிறது, மனதில் கர்த்தர் அவாய்ட் பண்ணுறது. மனரீதியாக அவர்கள் தூர போனவர்களாக எண்ணப்பட்டார்கள். அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வனாந்திரமான வாழ்க்கை, இந்த கஷ்டமுள்ள வாழ்க்கை, பாடுகள் உள்ள வாழ்க்கை, பொய்யான மாயையான வாழ்க்கை தான் வனாந்திரமான வாழ்க்கை. அன்னைக்கு சொல்கிற ஒரு பொதுவான ஒரு காரியம் என்னன்னா, அதாவது 4 மாதம் கஷ்டப்பட்டா 5ஆவது மாதத்தில் நல்ல நல்ல பலனை அனுபவிப்பார்கள் நினைக்கிறாங்க. சொல்லணுங்களா? எவ்வளோ இப்போ கஷ்டப்படுறவங்க பின்னாடி நல்லா இருப்பாங்க. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம ஸ்லோகம் மாதிரி நிறைய இடத்துல கேட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா இல்லைங்களா? இன்னைக்கு கஷ்டப்பட்டா பின்னாடி நல்லா இருப்பீங்க. 4 மாதம் கஷ்டப்பட்டீங்கன்னா 5ஆவது மாதம் ஏதோ ஒன்று சேர்ந்து வரும். இல்லை 8 மாதம் கஷ்டப்பட்டு 9ஆவது மாதம் கஷ்டப்பட்டு 10ஆவது மாதம் நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள். அப்படி கிடையாது. நல்லா கவனிப்புக்குங்க. 40 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா 10 மாதம் 10 வருஷம்ன்றீங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் போனாங்களே, மாறுனுச்சா? இல்லையே. அப்போ மனதிலே பலவீனமானவர்களாக இருந்தார்கள். அப்போ வனாந்திரமும் ஒருத்தனை மாற்றாது, வயல்வெளியும் ஒருத்தனை மாற்றாது, கஷ்டமும் ஒருத்தனை மாற்றாது, கவலையும் ஒருவரை மாற்றாது. அப்படி ஒருவேளை கவலை ஒருத்தரை மாற்றுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் எப்படி கவலைப்படுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போகலாமே. கஷ்டம்தான் ஒரு மனிதனை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வாரமும் கஷ்டத்தை பற்றி போதிச்சுட்டு போகலாமே. வியாதி தான் ஒரு மனுஷனை மாற்றும் என்று சொன்னால் வாரம் என்ன பண்ணலாம்? புது புது வியாதிகளை பேசிட்டு போகலாமே. இந்த வியாதி எப்படி வந்துச்சு, அந்த வியாதி எப்படி வந்துச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு போகலாமே. நான் சொல்கிறேன், அது மனிதனை மாற்றவே மாற்றாது. என்ன சொல்கிறாங்க? இது மூலமாக கடவுள் ஏதோ ஒரு பாடத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு? நீங்கள் பாடத்தை கற்றுக் கொடுக்கும், வியாதி மூலமாக ஏதாவது பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட்டே பாருங்கள், வியாதி வந்துச்சுன்னா முதல்ல அதுக்கு என்னென்ன காரியம் பண்ணி அது ஒன்றும் இல்லாமல் பண்ணணுமோ பாருங்கள். கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? 2 வருஷம் மக்களை பாடுபடுத்துனுச்சு. கவர்மெண்ட் அப்படியே போன் விட்டுச்சா? எல்லோரும் வீட்டில் அரெஸ்ட் பண்ணாங்களே, வீட்டில் தனிமைப்படுத்தினாங்களே, வீட்டில் இருக்க வச்சாங்களே, நடக்க வச்சாங்களா? இல்லை நீ எப்படியோ அழிஞ்சு போய் எப்படியோ கெட்டு போகணும்னு சொல்லி கவர்மெண்ட் விட்டுச்சா? இல்லைங்க, கவர்மெண்ட்டும் விடுறது கிடையாது. நீங்களும் வியாதி கொடுத்து ஒருத்தர் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அப்போ கடவுள் மட்டும் எப்படிங்க அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பாரா? வியாதியின் மூலமாக, தரித்திரத்தின் மூலம் நல்லதாக கற்றுக் கொடுப்பார். நாமே நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி மோசமான காரியத்தை கொடுத்து கற்றுக் கொடுக்காத போது கர்த்தர் மட்டும் எப்படி நமக்கு மோசமான காரியத்தை கொடுத்து கற்றுக் கொடுப்பார்? ஆகவே நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். அன்னைக்கு எப்படி ஜனங்கள் நடத்தணும் அதே போல தான் இன்றைக்கு நடத்திட்டு இருக்கிறார். ஆகவே பைபிளில் போடப்பட்டிருக்கு, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை அன்னைக்கு என்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான்ப்பா அடுத்த ஜெனரேஷன் அடுத்தது இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கும் அந்த கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கும் அவருடைய கிருபை அப்படியே தான் இருக்குது. நான் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைங்கள் லைஃப்லையும் அவருடைய கிருபை அப்படியே தான் இருக்கும். என்னுடைய தலைமுறைகள் லைஃப்லையும் அவருடைய கிருபை அப்படியே தான் இருக்கும். கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய 5, 6, 10 தலைமுறை கழிச்சு சொல்லுவாங்க, கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் 100வது தலைமுறை சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய 1000வது தலைமுறை எழுமுனாலும் அதுவும் சொல்லும், கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்போதும் இருக்குது, கிருபை எப்போதும் இருக்குது. ஆகுதான் இந்த பிற்போக்கான காரியங்கள், கஷ்டம் நஷ்டம் இதை நம்ம அரவணைக்க கூடாது, அதை போற்றி புகழ்ந்து பேசக்கூடாது. ஆகுதான் வறுமை மோசமானது. வறுமையில் இருக்கிறவங்க மோசமானவங்க கிடையாது, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வறுமையில் இருக்கிறவங்க நம்ம மோசமானவங்கன்னு சொல்லல, ஏழையா இருக்கிறவங்க மோசமானவன்னு சொல்லல, ஏழ்மை மோசமானு சொல்றோம், வறுமை மோசமானு சொல்றோம். வியாதியில் இருப்பவர்கள் மோசமானவர்கள் கிடையாது, வியாதி மோசமானதுன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கணும், நம்ம எது மோசம்னு சொல்றோம், மக்களை மோசம்னு சொல்லலைங்க. மக்களுக்கு வந்திருக்கிற சில பிரச்சனைகளே மோசம், அது கஷ்டம் தான் சொல்றோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வறுமையோ கஷ்டமோ மனிதனை மாற்றாது. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் மனிதனை மாற்றக்கூடிய சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்குது.
அது ஏன் சபையில் வசனத்தை போதிக்கிறோம், ஏன் வார்த்தையை போதிக்கிறோம், ஏன் வசனத்தை விளக்குறோம்? சில பேருக்குலாம் சில கேள்வி இருக்கும். இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் உட்கார வச்சு இப்போ அவர் பட்டது பேசிட்டு இருக்கிறாரே என்னெல்லாம் கேள்வி வரணும். எதுக்காக வசனத்தை போதிக்கிறோம்? நான் சொல்கிறேன், உங்களை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை இந்த பைபிளுக்கு மட்டும்தான் இருக்குது, அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்குது. அதற்காக தான் வசனத்தை போதிக்கிறோம், அதுக்காக தான் வசனத்தை படிங்கன்றோம், அதுக்காக தான் வசனத்தை அறிக்கை பண்ணுங்கன்றோம், அதுக்காக தான் வசனத்தை பிடிச்சிக்கங்கன்றோம். எதுக்கு எப்போ பார்த்தாலும் வசனம் சொல்கிறோம்? நல்லா கவனிக்கணும். இது உங்களை மாற்றுவது போல் இந்த உலகத்தில் வர எதுவுமே உங்களை மாற்றாது. நீங்கள் ஒருவேளை மாற்றாது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க. வார்த்தை மட்டும்தான் நம்மை மாற்றக்கூடிய அதி வல்லமையான சக்தி தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்குது. ஏழ்மை ஒரு மனிதனை மாற்றாது. அதே போல் பணம் வந்து ஆள் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பணம் கூட ஒரு மனுஷனை மாற்றாதுங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? காசு இல்லைங்க, அதான் பிரச்சனை. ஏன் காசு வந்து நல்லாயிருவாங்களா? மக்கள் நினைக்கிறாங்க ஏதாவது ஏழ்மையாக இருந்தால் நல்லா வாங்க நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் மக்கள் பாதாளத்துக்கு தான் போயிட்டுருக்கிறாங்க. ஒரு குரூப் சொல்கிறாங்க பணம் இருந்தால் மக்கள் நல்லாயிருவாங்கன்றாங்க. ஆனால் பாருங்கள், பணம் வந்த பிற்பாடு தான் எல்லா விதமான அட்டூழியமும் நடக்க ஆரம்பிக்குது. முன்னாடி டீசெண்டாக திரும்பணும்னு இப்போ முன்னாடி வந்து மறைமுகமாக திருடினவன் இப்போ நேர்முகமாக நேரில் வந்து திருடுற லெவலுக்கு வந்துடுது. முன்னெல்லாம் திருடுறது வந்து கொஞ்சம் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திருடுறதெல்லாம் தெரிஞ்சே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கண்ணெதிரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கண்ணுக்கு நேராகவே சில காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும், எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன எண்ணம்? ஏழையாக இருந்தால் மாறிடுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் கடவுளை தேடுவாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடணும்னு மனதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சு கண்டிப்பாக கடவுளை தேட ஆரம்பிப்போம். ஏழையோ பணமோ அது முடிவு அல்ல. ஏழையோ பணமோ அது நம்மை மாற்றாது. பைபிளை பார்க்குறோம். சங்கீதம் புத்தகம் 78ஆம் சங்கீதம் போங்க. நான் இன்னும் வசனத்துக்கு வரல, இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்துக்கு போவேன். ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டை கிளியர் பண்ணிட்டு அது வசனத்துக்கு போவோம். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் படிக்கிறேன், எடுத்துக்கங்க. 17 என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் மூட்டினார்கள். பாருங்க, கோபம் மூட்டுறாங்க, திரும்ப திரும்ப பாவம் பண்ணுறாங்க. எங்கே? வனாந்திரத்தில். நல்லா இருந்தாங்களா? திரும்ப திரும்ப பாவம் பாருங்க. 18 தங்கள் இச்சை கேட்ட போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். கடவுள் பாருங்க அவ்வளோ நல்லது பண்ணார், நல்ல காரியம்லாம் பண்ணார். இந்த ஜனங்கள் பாருங்க திரும்ப திரும்ப பரீட்சை. பாருங்க 19 அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி தேவன் வனாந்திரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? 20 இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது, அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவார் என்றார்கள். 21 ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசிக்காமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால். திரும்ப திரும்ப பாருங்க, இந்த மக்கள் ஆண்டவருக்கு பயங்கர துரோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. படிக்கிறேன் 32 இவை எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செஞ்சாங்க. 33 ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். 36 ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். என்ன ஜனங்களா இருப்பாங்க! 40 வருஷம் வனாந்திரத்தில் எவ்வளோ அழகா நடத்திட்டு போறாரு. ஆனால் அந்த ஜனம் மாறுனுச்சான்னு பார்த்தா பிரச்சனை என்ன பண்ண அதிகமாக்கிட்டு தான் போறாங்க, போய் சொல்றாங்க. 37 அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அநேக தரம். யோசிச்சு பார்த்தீங்களா எப்படி போனாங்க இந்த ஜனங்கள்? படிக்கிறேன் 19 அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றின் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற். இப்படியே இந்த சங்கீதம் நிறைய படிச்சுட்டே போனோம். அந்த மக்கள் பண்ணின அட்டகாசம், இந்த கஷ்டமான இந்த வனாந்திர வாழ்வு எப்படி வந்து நல்லா கொண்டு போச்சா அப்படின்னு பார்த்தா நல்லா இல்லை. திரும்ப 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 நினைக்கல, துதிக்கல, மட்டுப்படுத்தினாங்க, பொய் சொன்னாங்க, இச்சகம் பேசினாங்க, கோபம் ஊட்டினாங்க, பொய் சொன்னாங்க, ஏமாத்தினாங்க. இந்த மாதிரி பல விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாருங்க வந்து. அப்போ நல்லா சொல்கிறேன், வனாந்திரம் ஒரு மனிதனை மாற்றாது, இல்லாமை ஒரு மனிதனை மாற்றாது, கஷ்டம் ஒரு மனிதனை மாற்றாது, தரித்திரம் ஒரு மனிதனை மாற்றாது.
தேவனுடைய வார்த்தை மட்டுமே மாற்றக்கூடிய வல்லமை உடையது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எதுக்காக சபையில் வசனத்தை போதிக்கிறோம், ஏன் ஒவ்வொரு மாதமும் வசனத்தை காமிக்கிறோம்னா, இந்த வசனம் தாயா இந்த மாதத்தை உன்னை நடத்தும், உன்னை மாற்றும், உன் வாழ்க்கை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிக்க, மற்ற காரியத்தெல்லாம் இந்த உலகத்தில் சொல்கிற பழமொழியையும் இந்த உலகம் சொல்கிற தத்துவத்தையும் பிடிச்சி உன் வாழ்க்கையை கொண்டு போகாத. தேவன் சொல்கிற சத்தியத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நடத்தி, இது மட்டும்தான் உன்னை மாற்றக்கூடியது. ஆமென். பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் முடிவில் அல்லது ஒவ்வொரு வருடம் முடிவில் பார்த்தீங்கன்னா, மக்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வருடத்தில் எவ்வளோ நல்லது நடந்துச்சு, எவ்வளோ கெட்டது நடந்துச்சு, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, கணக்கு கூடி இருக்குதா, கணக்கு கொஞ்சம் கழிஞ்சு வந்துருக்குதா, எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, எவ்வளோ இல்லாமல் போச்சு. இந்த நாட்களில் இப்படிலாம் நம்ம ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஒவ்வொரு மாத கடைசியிலையும் ஒவ்வொரு வருட கடைசிலையும் எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. இந்த வருடத்தில் எவ்வளோ லாஸ் ஆச்சு, இந்த வருடத்தில் நம்ம எவ்வளோ இழந்து போனோம், இந்த வருடத்தில் எவ்வளோ இல்லாமல் போச்சு, இந்த வருடத்தில் எவ்வளோ பெற்றுக்கொண்டோம், இந்த வருடத்தில் நம்ம பட்ட கஷ்டம் என்ன. இதெல்லாம் எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு நிறுவனம் இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து திங்க் பண்ணுறாங்களோ, நான் சொல்கிறேன் அடுத்த வருடம் அவங்க சரியாக கொண்டு போவாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதத்தில், கடந்த மாதத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள், இந்த 9ஆம் மாதன்றது 1/3, அதாவது 12 மாதத்தில் 3ல் 2 பங்கு போயிடுச்சு. 3வது பங்குக்கு நடுவில் 3வது பங்கு ஆரம்பிக்கிறோம். சொல்ல 3வது பங்கில் நுழைகிறோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3வது பங்கில் உள்ள இந்த செப்டம்பர் மாத பங்குக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த நாளில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் சொல்கிற பல காரியங்களை யோசித்து உங்களுக்கு காமிக்க போகிறோம் பாருங்கள். இந்த நாட்களில் யோசித்து பார்க்கணும். கடந்த 8 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பட்ட பல மோசமான காரியங்கள் இல்லைங்களா, மோசமான காரியங்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட நாட்கள். நம்ம கடந்த 8 மாதங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தா கண்ணீராகவே இருந்திருக்கலாம். இந்த 8 மாதங்கள் நீங்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த 8 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வியாதியான நாட்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த 8 மாதங்கள் சொல்லணும்னா வேதனை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த 8 மாதங்கள் வீட்டில் நீங்கள் அடி வாங்கின நாட்களெல்லாம் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா. இந்த 8 மாதங்கள் நீங்கள் புலம்பின நாட்கள் நிறையா இருந்திருக்கலாம். இந்த 8 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம பட்ட கஷ்டங்கள், ஏமாந்த நாட்கள், ஏமாற்றப்பட்ட நாட்கள், கைவிடப்பட்ட நாட்கள். இந்த 8 மாதங்கள் பல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பற்றுக்கிறோம். நான் சொன்னது கம்மி, நான் சொல்லாத காரியத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்டு கொண்டிருக்கலாம் 8 மாதங்கள். ஆனால் இதற்கு தேவன் என்ன பண்ணுறாரு, தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். படிப்போம். சங்கீத புத்தகம் 90வது சங்கீதம் 15ஆம் வசனம். இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு பேச இருக்கின்ற காரியம் என்னவென்றால், சங்கீதம் 90 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். திரும்ப சத்தமாய் படிப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை தூக்குன்னு தூக்க போகிறார். கஷ்டப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக திரும்ப சொல்கிறேன், தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நான் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இதுவரை பார்த்த மகிமை வேறையாக இருக்கலாம், இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற மகிமை வேறு மாதிரி இருக்கும். இதுவரை நீங்கள் பார்த்த அற்புதம் வேறு மாதிரி இருக்கலாம், இனிமேல் பார்க்க போகிற அற்புதம் வேறு மாதிரி இருக்கும். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு இந்த மாதத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கும்போது நான் சொல்கிறேன், இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சொல்கிறார் இல்லையா, இதுவரை நீங்கள் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதாய் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்க்கும்போது, தேவன் தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கவனிங்க, இந்த அநேக நேரத்தில் பைபிளில் கூட பல வசனங்கள்லாம் தேவன் பண்ணுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரி சொல்லப்பட்டு வேறு இடத்துல ஒரு மாதிரி சொல்லப்பட்டு கொஞ்சம் கவனிக்கணும் என்ன ஏதுன்றது. அவர் தான் கர்த்தர் நல்லவர், அவருக்கு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னோம். அவருடைய கிருபை என்றும் இருக்குது, அவருடைய கிருபை எப்போதுமே இருக்குது. அவங்க 78ஆம் சங்கீதம் படிக்கும்போது இந்த பிரச்சனை எதால் வந்துச்சு, கடவுள் உங்களை பிரச்சனை படுத்தினாரா, பிரச்சனை பண்ணுறதுக்காக கடவுள் வனாந்திரத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனார்.
இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க, மோசையின் தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜெபம் என்று பார்க்குறோமே. மோசை ஜெபம் பண்ணுறாரு. அப்போ என்ன தேவன் பண்ணாரா? தேவரீர் அப்படின்னு போடப்பட்டிருக்கோம். சில பேர் கடவுளை தப்பாக புரிஞ்சிருப்போம். தேவன் தான் இதெல்லாம் பண்ணுறாரு போல, தேவன் தான் இவங்களை சிறுமப்படுத்துறாரு போல, தேவன் தான் இவங்களை அழிக்கிறாரு போல, தேவன் தான் இதெல்லாம் பண்ணுறாரு போல. கவனமாக கேட்கணும் கொஞ்சம். நீங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக தரம் கிட்டத்தட்ட தேவனை பல முறை பார்த்தீங்கன்னா இச்சகம் பண்ணாங்க. திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு டைம் 10 தடவை நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற நிறைய தடவை முறுமுறுத்தாங்க. பல தடவை அடிக்கடி பாருங்க, வாயாலே கெட்டு போனாங்க. நாங்கள் செத்தா பரவாயில்ல, நாங்கள் செத்தா நல்லா இருக்குங்க, நாங்கள் செத்தா நல்லா இருக்குங்க. இப்படி பேசி பேசி பேசியே நான் சொல்கிறேன் ஒரு குரூப்பே செத்து போச்சு. அங்கே செத்த எகிப்தில் செத்தா நல்லா இருக்கும், வனாந்திரத்தில் செத்தா நல்லா இருக்கும், இந்த வரவழியில் செத்தா நல்லா இருக்கும். நிறைய பேருடைய இன்னைக்கும் நிறைய பேருடைய ஸ்லோகம் அதுவாக இருக்குது. நிறைய பேருடைய குடும்பத்தில் அதுவாக ஸ்லோகம் இருக்குது. நான் செத்தாதான் உனக்கு தெரியும், நான் செத்தாதான், நான் போனாதான் என் கஷ்டம் உனக்கு தெரியும், நான் போனாதான் ஏன் அருமை உனக்கு தெரியும். நிறைய தடவை இப்படி பேசி 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 நம்ம என்ன பண்ணுறோம், அழிவை நம்ம சம்பாரிச்சுக்கிறோம். பேசிட்டு நம்ம பேசிட்டு அப்போ கர்த்தர் பண்ணுறாருன்னு அவர் மேலே போய் பழிய போடுறது. அதுதான் பாருங்கள், இது எப்படி படிக்கணும்னா, எங்களை சிறுமைப்படுத்தும் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தேவரீர் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இப்படி படி. தேவரீர் எங்கே வரணும்னா இங்கே வரணும். தேவரீர் ஸ்டார்டிங்கில் தேவரீர் போட்டதுனால என்ன நினச்சிதான், தேவன் தான் இவங்களை சிறுமப்படுத்தினாரு, தேவன் தான் இவங்களை துன்பப்படுத்தினாரு. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு துன்பப்படுத்த மாட்டேன், அப்புறம் எப்படிங்க கடவுளை பட்டம் துன்பப்படுத்துவான்னு சொல்ல முடியும்? நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளைங்க அப்பம் கேட்டால் கல் கொண்டு வந்து குடிக்கிறீங்க, சாப்பிடு, கல் சாப்பிடு, இன்றைக்கி செங்கல் சாப்பிடு, நாளைக்கு கருங்கல் சாப்பிடு, நாளைக்கு மண்ணாங்கட்டி சாப்பிடுன்னு சொல்கிறீங்களா? யாராவது வீட்டில் ஆக்கி வைக்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கு? ஹலோ, யாராவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆக்கி வைக்கிறீங்க? கேட்குறேங்களா? ஆக்கி வைக்கிறீங்களா? யாராவது பண்ணுறீங்களா? யாரும் நான் சொல்கிறேன், வீட்டில் கூட இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கல் நீக்கப்பட்ட அரிசி வருது. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா அரிசிலையும் கல் இருக்கும். நம்ம அம்மா மாதிரி என்ன பண்ணுவாங்க, அரிசி 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 அப்படி அரிசி போட்டு கூட டர்க்குன்னு கல் மாட்டும் பாருங்க. ஐயோ தெரியும். அதாவது வீட்டுக்காரர் கூட அப்படியே கடிச்சு மென்னு அப்படி முழுங்கிடுவார். ஆனால் அதை ஆக்குன்னு அம்மனி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க படுற வேதனை இருக்கும். ஐயோ ஐயோ, சரி இந்த ஒரு கல்லை விட்டுட்டேனே. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கெல்லாம் அரிசியில் போய் பருப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு, பருப்புலையும் சர்க்கரையிலும் கல் உள்ள வர ஆரம்பிக்குது பாருங்க. ஆனாலும் பாருங்க, அதை செய்கிற பெண்கள், அதை செய்கிற யாராக இருந்தாலும் பாருங்க உள்ள துடிச்சு போகுது இல்லைங்களா? யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. வேணுக்குன்னு யாராவது கல் எடுத்து கொட்டுறீங்க, யாராவது சாப்பாட்டில் எது மாவனை நீ வா உனக்கு வச்சு பண்ணுறான்னு சொல்லி சாப்பாட்டில் நல்லா குருணை கலவரத்துக்கு உள்ளே போடுறீங்களா? எந்த ஒரு நல்ல பெண்மணியும் நல்ல ஆண்களும் அப்படி பண்ணுறது கிடையவே கிடையாது. யாரும் நீங்கள் இங்கே இருக்கிற யாரும் அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற நான் சொல்லி செய்தி கேட்டு யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. உள்ளே துடிச்சு போயிடும். ஒரு கல் நறுக்குன்னு வாயில் படுத்தாலே அப்படியே நறுக்கணும். நம்ம அப்படியே உள்ள அப்படியே நமக்கு ஒரு மாதிரி அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தவங்க வாயில் கல்லை கடிச்சிட்டாலே அப்போ நமக்கு மட்டும் இப்படி, கடவுள் மட்டும் எப்படிங்க? அதுதான் பைபிளில் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளெல்லாம் கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஏப்பா நான் உனக்கு துரோகம் பண்ணுவேன்னா, நான் உனக்கு இப்படி பண்ணுவேன்னா, நான் இப்படி உனக்கு சேட்டை பண்ணுவேன்னா, நான் உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை நான் கொடுப்பேன்னா? கர்த்தர் எப்படி பண்ணலைங்க, கர்த்தர் எப்படி செய்யலைங்க? கர்த்தர் நல்லவர் ஆச்சு, அப்புறம் எப்படிங்க இப்படி இவங்க கஷ்டப்பட்டு இவங்க இப்போ சித்திரவதைப்படுத்தும்? இதுக்கெல்லாம் கடவுள் காரணரா? திரும்ப சொல்ல, கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது. வேத புத்தகத்தை பார்க்கும்போது நல்லா பிடிக்கணும். வேத புத்தகத்தில் பார்க்கும்போதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்ற கண்ணோட்டத்தோடு பைபிளை படிக்க பார்க்கணும். கர்த்தரை பற்றி தப்பான இடத்துல, கர்த்தரை பற்றி தப்பான இடத்துல பைபிளை படிச்சிங்கன்னா எல்லாமே அந்த முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி எல்லாமே கோணலாக தான் உங்களுக்கு தெரியும். பைபிளை பார்த்தாலே கர்த்தரை பற்றி தப்பாக தான் தெரியும். பைபிளை பார்க்கும்போதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்ற கண்ணோட்டத்தோடு வேதத்தை பாருங்கள். இயேசு நல்லவர், இயேசுவை மனதில் வைத்து வேதத்தில் பாருங்க, எல்லாம் நல்லா கிளியராக இருக்கும். ஆகவே நீங்கள் என்ன கண்ணாடி போட்டு பைபிள் படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். என்ன கண்ணாடி போட்டுருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்ற கண்ணாடி போட்டு பைபிள் படிக்கிறீங்களா? நான் சொல்கிற பைபிள் உங்களுக்கு அப்படியே அமுதமாக இருக்கும், நல்லா இருக்கும். இல்லை வேற கர்த்தர் கெட்டவர், கர்த்தர் அழிக்கிறவர், கர்த்தர் தான் சிறுமப்படுத்துகிற, கர்த்தர் தான் துன்பப்படுத்துகிற அந்த கண்ணாடி போட்டு பைபிள் படிச்சிங்கன்னா நான் சொல்கிற ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையிலும் துன்பமாக தான் தெரியும்.
நிறைய பேர் பைபிள் படிக்கும் போதெல்லாம் வேற கண்ணாடி போட்டு படிக்கிறது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த அதுதான் தெரியுது. பாரு, நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாட்களில் இந்த இப்படிப்பட்ட செய்தி நிறைய கேட்க எனக்கு பிடிச்சதெல்லாம் கர்த்தர் அழிக்கிறாரு, கர்த்தர் இப்படி பண்ணுறாரு, கர்த்தர் அப்படி பண்ண, அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்பெல்லாம். ஆனால் இப்போ எப்படி தெரியுதுன்னா அப்படி தெரியும், அதெல்லாம் தேன்னா கூட கிடைக்க மாட்டேனுது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதற்கு இந்த பைபிள் என்ன சொல்லப்படுது, அதில் என்ன சொல்லப்படுது, ஹீப்ரு என்ன சொல்லப்படுது, எப்ரேயத்தில் என்ன எப்ரேயம், கிரீக்கு, அது எல்லாத்திலும் என்ன சொல்லப்படுது, என்ன சொல்கிறாங்க, போய் உள்ளே போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எப்படியாவது கர்த்தரை சரியாக காமிச்சோம். பாருங்க, இது கூட பாருங்க, இந்த வசனத்தை வந்து கர்த்தர் கொடுத்த பிற்பாடு இது கொஞ்சம் இடிக்குதே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தி தேவனை தப்பாக காமிக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா வேதத்தையும் திருப்பி பார்க்க ஆரம்பிச்சா ஒரு சில காரியங்கள் பாருங்க சொல்றாங்க. இப்போ இதை சொன்னாலும் மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தேவன் அல்ல என்று சொல்றாங்க. அதுங்க படிச்ச 78ஆம் சங்கீதத்தில் படித்தேன், இவங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யாரு, இவங்க போய் மாட்டினாங்க, இவங்க போய் சிக்கிக்கிட்டாங்க. ஆகுதான் நீங்கள் எப்படி படிக்க வேண்டும், தேவரீர் கடைசியில் வரணும். எப்படின்னா எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கட்ட வருஷங்களுக்கும் தேவரீர் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். தேவனுடைய பகுதி என்ன, இந்த தேவனுடைய பகுதி என்னன்னா சிறுமைப்பட்டவர்களையும் துன்பப்பட்டவர்களையும் மகிழ்ச்சியாக்குவதுதான் தேவனுடைய பகுதியாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஒரு மனுஷனும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச மாட்டாங்க இல்லைங்களா, எரியிற தீயில எண்ணெயை ஊற்ற மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல மனுஷனும் கெட்ட மனுஷன் பண்ணுவான், நல்ல மனுஷன் பண்ண மாட்டாங்க. நல்ல மனுஷன் அதை அணைக்க பார்ப்பாங்க, நல்ல மனுஷன் அந்த காயத்தை ஆற்ற பார்ப்பார்கள். ஏற்கனவே நொந்துகிட்டு இருக்கிறேன், நொந்து உங்களை இன்னும் நோக்கடிப்பாங்களா? அது இந்த உலகத்தில் மோசமான ஆட்கள் தான் பாருங்க பண்ணுவாங்க. அமைதியாக இருக்காம திரும்ப 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 பேசி 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 நிப்பாட்டுனா இல்லை நிப்பாட்ட மாட்டான், திரும்ப திரும்ப பேசி பேசியே கொண்டுகிட்டு இருப்பான். கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. ஆகதான் நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமென். இன்னும் சொல்ல போனா சரி கட்டுகிற தேவன். சொல்லுங்க, சரி கட்டுகிற தேவன். சொல்லுங்க, சரியாய். ஆமென். சரி கட்டுகிறவர், சரியாய் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகின்ற தேவன். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக இந்த காலை வேளையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை சத்தியத்தை அறியாமல் நீங்கள் பல துன்பத்தை அனுபவித்திருக்கலாம், கஷ்டத்தை அனுபவித்திருக்கலாம், பிரச்சனையை அனுபவித்திருக்கலாம். சில இடத்துல உங்கள் வாயால் நீங்கள் கெட்டு போயிருக்கலாம். சில பேர் சில இடத்துல உங்களுக்கு விரோதமாக பல சத்துருக்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்கள் எதிரிகள் துரோகம் பண்ணியிருக்கலாம், பிசாசை சில துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒரு நாளும் தேவன் உங்களுக்கு எதிரியாக வரல, உங்கள் நண்பராக உங்களோடு இருக்கிறார், உங்கள் தலைவனாக உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் சிநேகிதராக உங்களோடு இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் நமக்கு துரோகம் பண்ணாதவர், துரோகம் செய்ய நினைக்க ஒரு துளி டிராப் கூட அவர்கிட்ட கெட்டது நம்முடைய வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் அவர் சொல்கிறாருப்பா, நீ சிறுமைப்படுத்தப்பட்டில்லை, நீ துன்பப்படுத்தப்பட்டில்லை, அதற்கு ஈக்குவலாக உனக்கு நான் சரி கட்டுவேன். எப்படி? மகிழ்ச்சியாக்குவேன். சரியாய் நீங்கள் சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன், மகிழ்ச்சியினால் சரி கட்டுகிற தேவன். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நீங்க பட்ட சிறுமைக்கும் நீங்க கண்ட துன்பத்துக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஆமென். அவர் எப்படி மகிழ்ச்சியாக்குவார் அதான் பார்க்க போறோம். ஆமென். பைபிளில் போடப்பட்டிருக்கு 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுவேன். செய்கையினால். எப்போதுமே கர்த்தர் அவர் வெறும் சொல்ற ஆள் கிடையாது. சொல்லுங்க, செய்கிற ஆளு. அன்னைக்கு நேரத்தில் சொல்ற ஆள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, செய்கிற ஆளை பார்க்க முடியாது. இவர் ஆறுதல் சொல்லுங்க, வெறும் ஆறுதல் சொல்கிற தேவன் மட்டும் கிடையாது, ஆறுதல் படுத்துகிற தேவன். தேவன் எப்போதும் சொல்ற ஒரு ஆளா பார்க்காதீங்க. தேவன் ஏதோ அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாருங்க, அவர் பாட்டுக்கு அவருக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, அப்படி கிடையாதுங்க. தேவன் வெறும் சொல்ற ஆள் கிடையாது, செய்கையினால் நிரூபித்து காண்பிக்கிறவர். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அப்படி சொல்லிட்டு போறது கிடையாது. பல வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாருன்னா அவருக்கு வேற வேற பொழப்பெண்ணாங்க, அவர் பாட்டுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கறது வேலையா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். சொல்லிட்டு போற ஆள் கிடையாதுங்க, அவர் செய்கிறவர். சொல்லுங்க, சொல்றவர் கிடையாது, செய்கிறவர். ஆமென். நிறைய மனிதர்கள் நீங்க பார்த்துருக்கலாம், சொல்லிட்டு செய்யாம போன நிறைய மனிதர்களை பார்த்துருக்கலாம். இவர் தேவன் சொல்லிட்டு பைபிளில் போடப்பட்டிருக்கு, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும்
அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற மனிதனை போல தேவனை பார்க்காதீங்க. நிறைய நேரத்தில் இப்படியே நம்ம கெட்டு போயிட்டோம். மனுஷனை பார்த்து பார்த்து மனுஷனையும் தேவனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷனை வச்சு தேவனை இடம் போட்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இந்த தராசில் எத்தனை கோடி மக்கள் நிப்பாட்டி இவங்களையும் இவங்க தேவனையும் வச்சு நீங்கள் டேலி பண்ணி நினச்சாலும் நான் சொல்கிறேன், டேலி பண்ணவே முடியாது. எந்த மனுஷனை போல தேவன் கிடையாது. தேவன் அவர் தனித்தன்மை உள்ளவர். ஆமென். இந்த 900 கோடி மக்கள் 1000 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த மக்கள் சொல்லி செய்யாமல் போனாலும், இந்த பக்கம் ஒரு ஆள் சிங்கிள் ஆள் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்போ கர்த்தர் மகிழ்ச்சி ஆகிறார்னா எப்படி? செய்கைகளால். ஆகவே இந்த மாதத்திலிருந்து தேவன் உங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய பல செய்கைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நீங்கள் அழுத நாட்களுக்கு முடிவு வந்துருச்சு, நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களுக்கு முடிவு வந்துருச்சு. கர்த்தர் சரி கட்டுவார். எல்லாத்தையும் அழகாக டேலி பண்ணுவார், அழகாக சரி கட்டுவார், அழகாக பேலன்ஸ் பண்ணுவார், அழகாக சமப்படுத்துவார். அப்போ சரியான என்ன? சரியாக நான் என்ன அர்த்தம்னா, உங்களை என்ன மாதிரி உங்களை கலங்கடித்ததோ அதற்கு சமமாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். ஆமென். அது எப்படி? நீங்கள் பல்வேறு விதமான துன்பங்கள் பட்டிருக்கலாம், பல்வேறு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். அது எப்படி எனக்கு தெரியாது. அந்த வழியில் நீங்கள் போனவங்க. நீங்கள் சில சொல்லுங்க, என் வழி உனக்கு வந்தால் தான் ஏன் தெரியும்லாம் சில பேர் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க பாடுகளுக்கு பட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அதுக்கு ஈக்குவலாக தேவன் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன். ஆமென். பைபிளில் போடப்பட்டிருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ அழுதம் தெரியுமா, எவ்வளோ கண்ணீர் வடிச்சு தெரியுமா? பைபிளே போடப்பட்டிருக்குது. அழுறதுக்குன்னு ஒரு காலம் ஒன்று தான். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. சில நேரத்தில் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தை மக்கள் பார்க்க மறந்துட்டாங்க. போவோம், அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம் பாருங்க. பிரசங்கி 3 சொல்கிறாரு பாருங்க. 3க்கு போயிட்டு வருவோம். எடுத்துக்கோங்க எல்லாரும், நம்ம சேர்ந்து அந்த இடத்த படிப்போம். எடுத்துக்கோங்க. பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? 793வது பக்கம் படிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. புலம்புறதுக்கு ஒரு காலம்னா புலம்பலுக்கு ஆப்போசிட்டு என்ன? அதுக்கு என்ன வரணும்? புலம்புறாங்கன்னா அதுக்கு என்ன ஆப்போசிட்ல என்ன வரணும்? புலம்பல்னா புலம்பலுக்கு ஆப்போசிட் என்ன வரணும்? சந்தோஷமா? அதுதான். ஆனால் கர்த்தர் பாருங்க என்ன பண்றான்னா, நடனம் பண்ண, டான்ஸே ஆட வைக்கிறாராம். புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா நடனம் பண்ண ஒரு காலம்னா கர்த்தர் அழகாக டேலி இதெல்லாம் நீ இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு நினச்சிட்டுக்கப்பா. அந்த காலகட்டம் உனக்கு நான் வாக்கு பண்ணலை, அது முடிஞ்சிருச்சு, அதுக்கு எண்டு. இனிமேல் இது என்னன்னா, இந்த ஒரு நடனம் பண்ணுறதுக்கு தான் உனக்கு காலம், நகைக்கிறதுக்கு ஒரு காலம். ஆமென். இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு எதை கொடுத்தா பழசை மறப்பீர்களோ அதை கொடுத்து பழசை மறக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் பழைய காரியங்கள் சில பேர்லாம் ஆரம்பிச்சுட்டா இருப்பா. பழைய குப்பையை கலர ஆரம்பிச்சுட்டா இருப்பா. பழச சில பேர் சில வீட்டில், உங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், ஆரம்பிச்சுட்டா இருப்பா. திரும்ப இது முடியறதுக்கு நாளாகும். நம்ம இழுத்து போத்திட்டு தூங்கிடலாம். நீ பட்டுக்க சொல்லியான்னு சொல்லி இவங்க பட்டு தூங்கிட்டு இருப்பான். நிப்பாட்ட மாட்டா. அவரு சொன்னாதான் நிம்மதியாக இருப்பாருன்னு சில பேர். சரி நீ சொல்லு, ஏன் நீ சொல்லு, நான் தூங்குறேன்னு தூங்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரி சில பேர்லாம் பாருங்கள், பழைய காரியங்கள் இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், பழச சில பேரால் மறக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு காயப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னால் அந்த டேலி பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பழசை நீ எப்படி மறக்கணும், எவ்வளோ கொடுத்து உன்னை மறக்க பண்ணணுமோ அவ்வளோ கொடுத்து கர்த்தர் உங்களை இந்த பழசால மறக்கடிக்க பண்ணிட்டு உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் பண்ணுவார். பாருங்க, நீங்கள் பழைய காரியங்கள், பல காரியத்தில் நீங்கள் இடிக்கப்பட்டிருக்கலாம், நசுக்கப்பட்டிருக்கலாம், பல காரியத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம்,
பல காரியத்தில் நீங்கள் வந்து சொல்லுவாங்களே, எங்கள் உள்ளத்தில் வச்சுனா துக்கங்க, வெளியே சொன்னால் வைக்கங்க, இப்படிலாம் வாழ்க்கை இருந்துச்சுங்க, என் வாழ்க்கை நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் பைபிளில் போடப்பட்டு அதுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். எனக்கு தெரியாதுங்க எப்படி மகிழ்ச்சியாக போகிறாருன்னு, ஆனால் அவர் கரெக்டாக சூப்பராக மகிழ்ச்சி ஆக்குவார். வந்து துன்ப சமமாய் சரி கட்டுகிற தேவன். ஆமென். ஒரு வேளை பாருங்கள், உங்களை சந்தோஷப்படுத்த ஒரு வேலையை கொடுக்கலாம். இப்போ ஒரு காரியம் வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஒரு வேலையை கொடுக்கலாம். கர்த்தர் பார்ப்பாரு, இந்த வேலையை கொடுத்து கூட அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்றானே. அப்போ என்ன பண்ணுவார்? சில பேர் பாருங்கள், அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாது, அப்படியே நிற்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் ஒன்று கொடுப்போம். அது கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருப்தி ஆக மாட்டாங்க. உடனே இன்னொன்று கொடுப்போம். பார்த்துருக்கீங்களா? நிறைய கொடுத்த பிற்பாடு தான் அவங்க என்னது பழசா, அப்படியா, அப்படிப்பட்டது ஒன்று இருந்துச்சா. அதாவது அந்த பழசையெல்லாம் மறுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி உங்களை மகிழ பண்றவர் தேவன் அல்ல. ஆமென். சொல்றது புரியுங்களா? ஏதோ ஒன்று கொடுத்தா, இந்த பிள்ளைங்க அழுதா ஒரு காரியத்தை கொடுத்தா திரும்ப பாருங்க இன்னும் அழுவும், என்ன அதையும் வேணும். பார்த்துறீங்களா? அங்கே பேக்கில் இருக்க எல்லாத்தையும் காமிச்சாதான் அப்போ அவ்வளோதானா, அப்போ அழுகை நிப்பாட்டிடுவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பழசமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கணும், என்னவெல்லாம் கொடுக்கணும், எவ்வளோவெல்லாம் கொடுக்கணுமோ அவ்வளவையும் கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். சரியா பண்ணுற தேவன். அதுதான் பாருங்க, அதிக கஷ்டம்னா கவலைப்படாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டமா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நான்லாம் பாஸ்டர் அதெல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர் அதெல்லாம் அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம். நிறையா கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக போகிறான்னு அர்த்தம். பைபிளை போடப்போ, என் ஜனம் வெட்கத்தையும் அவமானத்தையும் சந்தித்த இடத்துல அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கர்த்தர் தான் சொல்கிறார், நீ அவமானப்பட்ட, நீ வெட்கப்படுத்தப்பட்ட, எவ்வளோ துன்பப்படுத்தப்பட்ட, அந்த அளவுக்கு உன்னை என்ன பண்ண போன கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்து உன் அவமானம் நிந்தை எங்கே போச்சுனே தெரியாத அளவுக்கு பண்ண போகிறோன்னு சொல்லி கர்த்தர் பண்ணுற தேவனாக இருக்கிறார். நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்களா? பைபிளை போட தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடும் வாசலையும் உண்டாக்கி அவர்களை அந்த தனிமையை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறார். வறுமையோடு இருக்கிறீர்களா? வறுமையை டேலி பண்ணுறார், வறுமையை சமமாக்குறாரு. உங்களை மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி உங்களை என்ன பண்ணுறாருன்னா அந்த வறுமைக்கு முடிவு கட்டுறார். சிலதை பஸ்ஸுக்கே காசு இல்லாத வழியில் இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் அந்த வழி இல்லை. ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு டைம் பாருங்கள், சபைக்கு சில பெண்கள்லாம் ரொம்ப தூரத்துலாம் வருவாங்க பாருங்கள். காசு அவங்களால கட்ட முடியாது, நாங்கள் கொடுத்து அனுப்புவோம் ஆனால் ஒரு டைம் காலகட்டமே மாறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக பஸ்ஸில் வந்துடலாம். நான் சொல்கிற பாருங்க, நமக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், பஸ்ஸில் கூட போகிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் எப்படி மகிழ்ச்சி ஆக்குவார்னா, பஸ்ஸுக்கே ஓனராக்கி உங்களெல்லாம் மகிழ்ச்சி ஆக்குனா எப்படி இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு பண்ணுவார். என்னங்க பஸ்ஸு காசுலன்னு கூட ஓரளவு சொன்னான், அது ஓரளவு ஏதோ காசை கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் இவர் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நீ பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் நீ நின்றுதில்லை, நீ பல இடங்களுக்கு பஸ்ஸு விடுற அளவு உன்னை மாற்ற போகிறேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? ஆமென். சில இடங்கள்லாம் நம்ம ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு தேவன் அப்படிப்பட்ட லெவலுக்கு தேவன் நம்மை மகிழ்ச்சி ஆக்குகின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, தேவ பிள்ளைகள், தேவனை அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பியுங்கள். பைபிளை பார்க்குறோம். ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரம் போய்க்குங்க. ஆதியாகமம் 41 50ஆம் வசனத்தில் படித்து காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க. 41:50. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருகிறதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்கள் ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவனை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். கவனிச்சிங்களா? யோசேப்புடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி, அதாவது கவனமாக கேளுங்க, எந்த அளவு ஹை போஸ்ட்னா இது ஏன் பண்ணார்னா, எப்போ உன்னை மகிழ்ச்சி ஆக்குறது வேற வழி எனக்கு தெரியல. வழியிலேயே டாப் போஸ்ட் வழி பிரைம் மினிஸ்டர் வழி தான்.
உதாரணத்துக்கு நம்ம மோடியை பார்த்தீங்க, அவர் முகத்தில் கவலையே பார்த்துருக்கீங்களா, கண்ணீரை பார்த்துருக்கிறீங்களா? யாராவது பார்த்துருக்கிறீங்க? அவர் அழுது பார்த்துருக்கிறீங்களா? கண்ணீர் வடிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஒப்பாரி வச்சு பார்த்துருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்தார், உன் சிறுமை, நீ பட்ட வருத்தம், நீ பட்ட கஷ்டம் எல்லாம் தேவன் நல்லாவே தெரியும். இதை போக்குன்னா சும்மா ஏதோ கொடுத்தா அவ போக்குறது கிடையாது. பாருங்க, முதல்ல பிள்ளைகளை கொடுக்குறார். என் வருத்தம் சொல்ற, என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, அதாவது குடும்பத்தால் ஏற்படுத்தக்கூடிய வருத்தம், இவ்வளவுதான் வருத்தம் கிடையாது. பாருங்க, குடும்பத்தில் பண்ணின டார்ச்சர், அண்ணன்களால் ஏற்பட்ட டார்ச்சர், அவ்வளோ டார்ச்சர். யோசிச்சு பாருங்க, நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் பல வருத்தம் வெளியிலிருந்து வர வருத்தம் கிடையாது, குடும்பத்தில் இருக்கிற வருத்தம். மனைவியால், கணவனால், பிள்ளைகளால், பெற்றோர்களால், நாத்தியால், கொழுந்தியால், அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் லொட்டு லொஸ்கால எல்லாவற்றாலும் பல வருத்தங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் மறக்கும்படி பண்ணுகின்ற தேவனா இருக்கிறார். அப்புறம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் பாருங்க, எகிப்தில் போனால் அங்கே சிறுமைப்படுத்தப்பட்டார் இல்லைங்களா? அங்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட சிறுமை. அதெல்லாம் கர்த்தர் பார்த்து அவனை பழுக பண்ணினார், சும்மா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பழுகத்தை, பெருக்கத்தை, இன்க்ரீஸ தேவன் அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டது மட்டும் இல்லை, அவன் தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் மாற்றி அவனுடைய பிரச்சனை, சிறுமைப்பட்ட துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் அவனுக்கு சரி கட்டின தேவன் மாறாதவருங்க. அன்னைக்கு யோசேப்புக்கு பண்ணின அதே தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறாரு. உங்களுக்கும் அதை நிச்சயமாக செய்வார். ஆமென். உங்கள் கஷ்டத்தை, உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் மறக்கும்படிக்கு ஆசீர்வாதம் சும்மா கிடையாது, பல காரியத்தால் உங்களை ஆசீர்வதித்து அதெல்லாம் மறக்கும்படி தேவன் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆமென். பாருங்க, அது மட்டும் இல்லை, சில இடத்துல பாருங்க, 2 சாமுவேல் 16:5, இங்கு ஒருத்தர் தாவீது என்று சொல்லக்கூடியவர், தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, ஒருத்தன் பாருங்க டார்ச்சர் பண்ணி பேசிட்டே போறான் பாருங்க. சிமேயு என்று சொல்லக்கூடிய 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ராஜா பகுரியும் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருந்த கேராவின் குமாரன் சிமேயு என்னும் பேரில் ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து, அதாவது திட்டிட்டு போனா பரவாயில்ல, நீங்க நடந்து வரப்ப திட்டிகிட்டே உங்க கூட வரானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, அதாவது வீட்டில் மனைவி வீட்லேயே திட்டிட்டு அங்கே இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்து, சில பேரை பாவமாக இருக்கும், வண்டியில் போகிறப்ப அவ்வளோ சத்தமாக இருக்கும். பாவம், இந்த மனுஷன் என்ன பாடுபட்டுருப்பார். இவர் வெளியே திரும்பி சார்ந்தோம். சில பேர்லாம் ஃபோனை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு போவாங்க பாருங்க, கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கூடவே உங்க கூட இப்போ கூட பாருங்க, உங்கள் வீடு இங்கே வந்து திட்ட ஆரம்பித்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அங்கே தான் பிரச்சனையை முடிஞ்சு இங்கே வந்து கூட சண்டையை அங்கே கேட்டு நின்று சண்டை போட்டுருக்கிறாருன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். சிமேயும் இப்படிதான். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறம் நடக்கையில் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரங்களும் என்னத்தை போட்டானா? ஹலோ, கல்லறிஞ்சு டிஸ்டர்ப் பண்றாயா? கல்லு தூக்கி போட்டு, மவனே, இவனே பேலியாளின் மகனே, பிசாசின் மகன் படிக்கணும். சிபிஐயோட தூசித்து ரத்த பிரியனே, அப்புறம் பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. பேலியாள்னா பிசாசின் பிள்ளையே, சைத்தான் கே பச்சான்ற மாதிரி. இவன் சொல்லி திட்டிட்டு வரான் பாருங்க. தமிழ்ல சொன்னா புரியல, சாத்தாரின் பிள்ளை என்ன, சில விஷயத்தை சில லாங்குவேஜில் சொன்னா அதான் புரியுது. திட்டிட்டு வரான். என்ன நடக்குது? சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தின் குமாரனை அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் ஆகப்பட்ட நீ ரத்த பிரியன் மனுஷன் என்றான். அப்பொழுது இப்படி பேசிட்டு வராரு பாருங்க. 12. ஒருவேளை இடையில பாருங்க, அவன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் இங்கே ராஜா ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை போட்டுறேன், அவனை ஒரு வழி இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லி கூட வர ஆட்கள் சொல்றாங்க. ஆனால் யார்ட்டையும் பார்த்தீங்கன்னா கைப்பட விடல. என்ன சொல்றார்? 12. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். ஆமென். சில டார்ச்சர் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கலாம். நல்லா கவனமாக கேட்கணும். கர்த்தர் சரியாக சரி கட்டுகின்றவர், நன்மையை உங்களுக்கு சரி கட்டுவார். ஆமென். சில பேர்லாம் பாருங்க, உங்களை விட்டு சில ஆட்கள் பிரிஞ்சு போகலாம்.
சில பேர்லாம் உங்களை விட்டே போகலாம். நீங்கள் செய்கிற வேலையில் இருக்கலாம், உங்கள் கம்பெனிலையாக இருக்கலாம், உங்கள் கூட இருக்கிற ஆட்களாக இருக்கலாம். உங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம். 4 பேர் பிரிஞ்சு போனால் பிரச்சனை படாதீங்க. ஒரு நாள் எத்தனை பேர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு, பிரதர் கொஞ்சம் செல்ஃபி கொடுக்க, கொஞ்சம் நிலை செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஹலோ, உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு உங்களை கீழே தள்ளி உங்களை தூசிச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் உங்கள் பேரை கெடுத்து உங்களை அவமானப்படுத்தி சித்திரவதைப்படுத்தப்பட்டு உங்களை விட்டு போன ஆட்கள்லாம் தேவன் எப்படி பண்ணுவார்னா, ஒரு நாள் வரும், அவர்கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்தால் நல்லா இருக்கும்ல. பக்கம் சொல்லுவாங்க, அவர் யார் தெரியுமா, என் ஃப்ரெண்டுடா, அவங்க நானும் அவனும் ஒரே கிளாஸ்மேட்டு, நானும் அவனும் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க, ஒரே டம்ளரில் குடித்தவங்க. அந்த மாதிரிலாம் வெளியே சொல்லி மார்த்தட்டக்கூடிய ஒரு நிலைமையை தேவன் உருவாக்குவார். ஆமென். நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் தான் செய்வார். பாருங்கள், பில்லி கிரஹாம் ஊழியத்தில் ஒரு ஒரு பெண்மணியை நிச்சயிக்கப்பட்டுச்சு பாருங்கள். திடீர்னு இந்த பெண்மணி என்ன பண்ணிருச்சான்னா, பில்லி கிரஹாம் வேணான்னு சொல்லி நிராகரிச்சுட்டு போயிட்டான். வேணான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டா பாருங்கள். நிறைய பேச்செல்லாம் பேசி, நிறைய திட்டி, இந்த மாதிரி தான் இல்லை, ஊழியம் பண்ணுறதுனால அவ்வளோ விதமான பேச்செல்லாம் பேசிட்டு போயிட்டா பாருங்கள். நான் சொல்ல பாருங்கள், பில்லி கிரஹாம் சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் நம்பர் 1 வேர்ல்டு எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரஹாம். நீ உலகத்தில் எவ்வளோ சுவிசேஷர்கள் எழும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கும் பில்லி கிரஹாம் இடத்தை யாராலும் தொடவே முடியல. எப்படி அமெரிக்க ஜனாதிபதி உலகத்தில் நம்பர் 1 ஆளும் கிறிஸ்தவத்தில் நம்பர் 1 எவாஞ்சலிஸ்ட் யாருன்னா பில்லி கிரஹாம் தான் நினைக்கிறேன். நான் பாருங்க, இப்போ அந்த பெண்மணி ஒதுக்கி தெளிர்ப்பார்ல, ஆனால் பிற்காலத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா தெரியுமா? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு ஆளை தவற விட்டுட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு ஆளை திட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டேனே. அதுதான் கவலைப்படாதீங்க. உங்களை யாரெல்லாம் திட்டிட்டு நிராகரிச்சுட்டு உங்களை விட்டு போகிறாங்களோ, நான் சொல்கிறேன், உங்களுக்கு இல்லை, அவங்க உங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணல, ஐ மிஸ் யூ. நீங்கள் கிடையாதுங்க, அவங்க தாங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க தான் அவங்கள இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை விட்டுட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் அவாய்ட் பண்ணுறேன், இப்படிப்பட்ட ஒரு ஆளை வேணான்னு சொல்லிட்டேனே. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை வேணான்னு சொல்லியிருக்கலாம், உங்களை வேணான்னு தூக்கி போட்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களை கடவுள் உயர்த்துக்கு இந்த உயர்வை பார்த்து இப்போ ஃபீல் பண்ணி அவங்க வேதனைப்படுற அளவுக்கு தேவன் சில காரியத்தெல்லாம் செய்வார் பாருங்க. ஆக நல்லா புரிஞ்சுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3:9 எடுத்து படிப்போம், எடுத்துக்கங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன? தேவன் சரி கட்டுவார், நீங்கள் என்ன பண்ணணும் என்பதை பற்றி சில காரியம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்கணும். தேவன் சரியாக நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியாய் தேவன் மகிழ்ச்சியாக்குவார் அல்லவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3:9ஆம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். புரியுதா? நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஏன் அநேக நேரத்தில் தேவனுடைய சரி கட்டுதலாகிய மகிழ்ச்சியை நம்ம ஏன் பார்க்க முடியாமல் போகுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? தீமைக்கு இவன் தீமை பண்ணனா நம்ம தீமை. உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும். உனக்கு தான் அடிக்க தெரியுமா, எனக்கு அடிக்க தெரியும். உனக்கு தான் அப்படி பண்ணது, எனக்கு பண்ண தெரியும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய ஹேண்டரில் விடுறதை காட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? தீமைக்கு தீமை பண்ண ஆரம்பிச்சிடறோம், உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டுறோம். சொல்கிறாரு, சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்ன சொல்ல? நீங்கள் சரி செய்யாதீங்க, கர்த்தரே சரி செய்வார். உங்களுக்கு விரோதமாக பலர் தீமை செய்கிறார்களா? உங்கள் வீட்டிலேயே எழும்புறாங்களா? உங்கள் வேலை செய்கின்ற இடத்துல எழும்புறாங்களா? பிரச்சனை கொடுக்கின்ற ஆட்கள் ஒவ்வொரு இடத்துல எழும்பிட்டு இருக்கிறாங்களா? ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த காரியத்தையும் நீங்கள் பதில் செய்யாதீங்க, நீங்கள் சரி செய்யாதீங்க. நீ அடித்தா எனக்கு அடிக்க, எனக்கு கை இல்லையா, எனக்கு அடிக்க தெரியாதா? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட வீராப்பா காமிக்க ஆரம்பிச்சிடுறோம். நான் கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, யாராவது நாய் கடிச்சதுன்னா நாய் போய் கடிக்க போறீங்களா? 2 ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. யார் இப்படி பண்றீங்களா? யாராவது பண்றீங்களா? கர்த்தர் சொல்ல, அந்த மாதிரி போவாதையா, அந்த நாயை நான் பார்த்துக்குவேன், நீ அமைதியாரு. உனக்கு யாராவது பிரச்சனை பண்றாங்களா? உங்களை யாராவது பிரச்சனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? நீ தீமைக்கு தீமை செய்யாத, உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்யாத, நீ சரி கட்டாத. பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஏன் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம்னா, அன்னைக்கு நேரத்தில் கர்த்தருடைய வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். இன்னைக்கு நல்லா கவனமாக, கர்த்தருடைய வேலையை அவர் பார்க்க முடியும், விட்டுருங்க. உங்க வேலை என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவங்க என்று சொல்லி அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து அதான் சொல்லி கொடுத்துட்டு போனார். ஆமென்.
உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கலாம் சொல்லி கொடுத்துட்டு போனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்கிற கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. உதாசீனம் யாராவது உங்களை பண்ணுறாங்களா, தீமை பண்ணுறாங்களா, தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்து அவர்களை ஆசீர்வதியுங்கள். நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தர் சரியாக சரி கட்டுகிறவர். நீங்கள் சரி கட்டுற வேலை நம்ம அந்த இன்சார்ஜை நம்ம எடுக்கக்கூடாது. அந்த சரி கட்டுற வேலையை கர்த்தருடைய கையில் விட்டுறணும். அவர் எப்படி சரி கட்டுவார் எனக்கு தெரியாது. எப்படி வேணாலும் சரி கட்டுவார். எந்த அளவுக்கு சரி கட்டுவார், நீங்கள் இந்த அளவுக்கு திருப்தி ஆகணுமோ அந்த அளவுக்கு தேவன் சரி கட்டுவார். தேவன் உங்கள் இழப்புகளுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். பைபிளில் பாருங்கள், பல பகுதியில் ஒரு சில பகுதியை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நேரம் கடந்து போகிறதுனால ஒரு சில பகுதியை மட்டும் காமிக்கிறேன். எலியா பாருங்க, நிறைய அற்புதங்கள் செய்த அற்புதமான ஒரு மனிதன், தீர்க்கதரிசி. கிட்டத்தட்ட ஒரு 16 அற்புதத்தை பண்ணியிருக்கிறார். இப்போ அவங்களுடைய அசிஸ்டண்ட் எலிசா வராரு. எலிசா வந்து ஆண்டவருக்கு எலியாட்ட கேட்குறாரு, நீ செய்த அந்த அற்புதத்தை நான் ரெட்டிப்பாக பண்ணுறேன், 2 மடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ 16 + 16 எத்தனை? 32. ஆனால் எலிசா பாருங்க 31 அற்புதம் செஞ்சு செத்து போயிட்டார். ஒரு அற்புதம் டேலியாக இருக்குது, ஒரு அற்புதம் நிற்குது. கர்த்தர் பார்த்தாரு, நான் சரி கட்டுற தேவன்பா, நீ என்ன கேட்ட? எஜமானே, நீங்கள் செஞ்ச அற்புதம் 2 மடங்காக பண்ணணும்னு கேட்டியல்ல, 31 சாகிறது என்னுடைய பிளான் கிடையாது. இந்த எலிசாவை ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சாங்க பாருங்க. புதைக்கிறப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம் பாருங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20 படிக்கிறேன். எலிசா மரணம் அடைந்தான். எப்போ? 32 அற்புதம் பண்ணணும். ஆனால் 31 அற்புதம் செஞ்சு மறிச்சிட்டாரு. இன்னும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்தில் வந்தது. மோவாபியர்கள் இவர்கள்ட்ட படையெடுத்து வராங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில், யாரு? நம்ம குரூப்பு, எலிசா குரூப், எலிசாவோட மக்கள் ஒருத்தனை அடக்கம் பண்ண போறப்ப அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். கவனிங்க, புரியுதா உங்களுக்கு? கல்லறைக்கு சுடுகாட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போனவங்க எதிரி துரத்திட்டு வரான்னு தெரியும். அந்த பணத்தை இப்படி சொல்ற அந்த பாடியை அப்படியே போட்டு ஓடி போயிட்டானுங்க. இப்ப இந்த பாடி விழுந்த இடம் எங்க விழுவதுன்னா எலிசாவின் கல்லறையின் மேல் விழ ஆரம்பிக்குது. படிக்கிற பாருங்க, எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து, எலிசாவின் கல்லறையின் மேலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரிழந்து தன் கால்கள் ஊன்றி எழுந்திருந்தான். ஆமென். கர்த்தர் பார்த்தார், ஏன்பா நீ 2 மடங்கு கேட்ட, 31 முடிக்கிறது என் நான் டேலி கரெக்டாக அதில் பண்ணுற அந்த சரியான டேலி கிடையாது, 32 கரெக்டாக பண்ணுற தேவன். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. தேவன் ஒரு காரியம் சொன்னா அப்படியே செய்வார். ஆறகுறையா பண்றது கிடையாது. மிச்சம் மீதியை வைக்கிற உங்களுக்கு வந்து பேலன்ஸான கருத்து வைக்கிற தேவன் அல்ல. ஆமென். நல்லா சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வந்து என்ன நடக்குதுன்னு வந்து அவங்க யாராவது உங்களை விமர்சனம் செய்தா கவலைப்படாதீங்க. யாராவது உங்களை கேலி செய்தா கவலைப்படாதீங்க. யாராவது உங்களை தீமை செஞ்சா கவலைப்படாதீர்கள். உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. பக்கத்தில் சொல்லுங்க. நாங்கள் ஒரு ரகசியம் சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு ரகசியம் சொல்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் அதிகமாயிருங்க. உங்களுக்கு கணக்கு கூடிரும். ஆமென். இன்னும் உங்களுக்கு வெயிட்டு கூடிரும். சரி கட்டுவார்னா தராசு சரி கட்டுறேன். இந்த பக்கம் வெயிட் யாராவது உங்களை கீழே தள்ளுறாங்களா நல்லா கவனமாக. உங்களுக்கு வெயிட் அதிகமாயிரும். சொல்லுங்க, உங்களுக்கு வெயிட் அதிகமாயிரும். ஆமென். இந்த நிலைமை வந்துருச்சுன்னா யார் திட்டா அப்படியே என்ன இவ்வளோ திட்டினாலும் அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிற, எனக்கு தெரியும் என் வெயிட் அதிகமாயிரும். ஆமென். இப்படி மட்டும் பண்ணு பாருங்க, அவனுக்கே மூளை குழம்பி போயிடும். இவ்வளோ திட்டினா மரமண்டு அது இது சொல்லுவாங்க. சரிங்க, உங்களுக்கு வெயிட் அதிகமாயிட்டே போகும். ஏன்னா சரி கட்டுகிற தேவன் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிப்பார். இந்த கலையை கற்றுக்குங்க. இந்த கலையை அவர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாள், சிறுமைப்படுத்தப்பட்டாள். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவள் சிறுமியை மறக்கப்ப 4 பிள்ளை அப்படியே கண்டினியூவா 1 by 1 இந்த பிள்ளை பெற்றா அடுத்த ஒரு பிள்ளை, அடுத்த ஒரு பிள்ளை, 4 பிள்ளை. இனிமேல் பிள்ளை பெற்கிறது ஸ்ட்ரென்த் இல்லைப்பான்னு சொல்ல விருப்பாரு. அப்புறம் அடுத்த ப்ராசஸ் வேற பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் அவளை சிறுமையெல்லாம் மறக்க பண்ணார். அந்நாள் ஏளனமாக எண்ணப்பட்டாள், சிறுமைப்படுத்தப்பட்டாள். எல்கானாவின் மனைவினால் இன்னொரு சக்காலத்தியால் சிறுமைப்படுத்தப்பட்டாள். பாருங்க, கர்த்தர் அன்னாளின் சிறுமையை மறக்கடிக்க பண்ணும்படி அவளை எப்படி இவளுடைய சிறுமையை ஒன்றும் இல்லாமல் ஆகணும். எப்படி பண்ணுறது?
சாமுவேல்ன்ற ஒரு பிள்ளையை மட்டும் இல்லை, சாமுவேல் சொத்து 6 பிள்ளையை பெற்றெடுத்தாள். இந்த சாமுவேல் எப்படி கொண்டு வந்தார்னா, உலகமே போற்றுகிற ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆமென். அந்த அளவுக்கு அவ சிறுமையெல்லாம் மறக்கடிக்க பண்ணினார் நம்முடைய ஆண்டவர். பைபிளில் புறப்பட்டிருக்குது, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். என்ன சரி கட்டப்படும்? நீதிமானுக்கு என்ன பூமியில் சரி கட்டுவார்? நன்மைகளால் உங்களை சரி கட்டுவார், மகிழ்ச்சியாக்கி சரி கட்டுவார். நீங்கள் பிரச்சனை அனுபவி அதெல்லாம் ஈக்குவல் பண்ணி டேலி பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்தா திருப்தி ஆவீர்களோ, நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்தா நீங்கள் மறக்கடிக்கப்படுவீர்களோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை இந்த விஷயத்தை இந்த காரியத்தை சொன்னால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்களோ, அந்த அளவுக்கு தேவன் செய்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் மறக்கடிக்க பண்ணுவார். ஆகதான் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குகின்ற தேவன். ஆமென். எழுந்திருப்போம். தேவன் உங்களை மகிழ்ச்சியினால் சரி கட்டுகின்ற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோ அந்த அளவு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கின்ற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பட்ட கஷ்டம் எனக்கு தெரியாது, வேதனை தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், தேவனை தெரியும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகின்ற தேவன். ஆமென். நான் நிறைய பார்த்துருக்கிறேன் தேவன்கிட்ட. என் லைஃப்பில் எவ்வளோ சரிப்படுத்தியிருக்கிறார், சரி கட்டியிருக்கிறார். தேவனுடைய காரியத்தில் பார்க்குறேன். நான் வடித்த கண்ணீர்கள் அதிகம், பட்ட வேதனைகள் அதிகம். உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, வெளியே சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுருந்த துக்கன்ற மாதிரிலாம் எவ்வளோ நாட்கள் உள்ளே புழுங்கி வெளியும் சொல்ல முடியாமல். நீங்களாவது பரவாயில்ல, என்கிட்ட வந்து கஷ்டத்தெல்லாம் கொட்டிடுறீங்க இல்லைங்களா? நீங்களாம் கொட்டிடுறீங்க. நான்லாம் கொட்ட முடியாமல் தவிச்ச நாட்கள் எவ்வளோ நாட்கள் தெரியுங்களா? உள்ளே வச்சுருந்தா துக்கம், வெளியே சொன்னால் வெக்கம். எப்படி நான் ஒரு பாசிட்டிவ் இப்படியெல்லாம் ஒன்று சொல்லுவோம், பாசிட்டிவ்க்கு இதெல்லாம் பண்ணலாமா, பாசிட்டிவ்க்கு அது பிரச்சனை வரலாமாங்க ஐயா? கவனிச்சிங்களா? அந்த மாதிரிலாம் வந்து எவ்வளவோ வார்த்தைகள். ஆனால் என் தேவன் எல்லாவற்றும் சரியாக செஞ்ச தேவன். நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியாக என்னை மகிழ்ச்சி ஆக்கின தேவன். நான் சொல்கிறேன், அதே தேவன் இன்றைக்கி மாறாதவர். வேதத்தில் பல காரியத்தை பண்ணினவர். இந்த தேவன் மாறாதவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகள், நீங்கள் இந்த 8 மாதங்கள் இந்த வருடம் ஆரம்பிச்சிருந்தே என்னங்க பாஸ்டர், வாழ்க்கை ஃபுல்லாக கசப்பாகவே இருக்குது, துன்பமாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது, ஒன்றும் போனால் இன்னொரு பிரச்சனை, இன்னொன்று போனால் இது போனால் இன்னொரு பிரச்சனை, அடிக்கு மேலே அடி, உதைக்கு மேலே உதன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் பல காரியத்தை நீங்கள் பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிற காரியம், மகனே மகளே, நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் வடிக்காத, நீ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியாய் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குகின்ற தேவன். ஆமென். நீ ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் எவ்வளோ நசுக்கப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நிஜமாக சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உங்களை எப்படி உங்களை மகிழ்ச்சி ஆக்கணும், எப்படி உங்களை சந்தோஷப்படுத்தணும், எப்படி உங்களை நல்லா ஆக்கணும் என்று சொல்லி தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அந்த விதங்களில் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், அந்த விதங்களில் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நான் சொல்கிறேன், ஆகவே தான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், இதுவரை கண்டிராது, இதுவரை கேட்டுறாத பல நல்ல வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதத்தில். இனி வரக்கூடிய நாட்களை கேட்பீங்க, சில நல்ல செய்திகளை கேட்பீங்க, உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை பார்ப்பீங்க. இது மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, நாங்கள் நினச்சே பார்க்கலங்க, இது கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல, இது வரும்னு நினச்சி பார்க்கல, இப்படி மாறுவாங்க நினச்சே பார்க்கல, இது எப்படி ஆச்சு? கர்த்தர் சரி கட்டிட்டு இருக்கிறாரு. ஆமென். தேவனுக்கு சரி கட்டும் நேரம் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் சரி கட்டுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நன்றி செலுத்துவோம். தேவன் எங்களோடு பேசுனதற்காக நன்றி, எங்கள் கண்களை திறந்திருக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பல்வேறு விதமான கேள்விகளோடு குழப்பத்தோடு வந்திருந்தோம் ஆண்டவரே. இது எப்படி ஆகும்? இதுக்கு முடிவே இல்லையா? இது போயிட்டே இருக்குமா? இந்த பிரச்சனை தொடருமா? இந்த கஷ்டம் தொடருமா? என் கண்ணீருக்கு முடிவே இல்லையா? என் கவலைக்கு முடிவே இல்லையா? என் வேதனைக்கு முடிவே இல்லையா என்றாலும் நினைச்சு வந்தோம் ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொள்கின்றோம். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதாய் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்குகின்ற தேவன் நீர் கர்த்தாவே. உம்மை பிடித்துக் கொள்கின்றோம். உண்மை இல்லாமல் வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இல்லாமல் வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆண்டவர். உங்களை பிடிச்சுக்கிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீர் மகிழ்ச்சி ஆக்குவீராக,
சரியாய் 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 நீர் பேலன்ஸ் பண்ற தேவன், சரிக்கு சரியாய் நீர் செய்கின்ற தேவன் கர்த்தாவே. அப்பா அநேக நேரத்தில் நாங்கள் தோற்று போயிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் தீமைக்கு தீமை செஞ்சு நாங்கள் பதிலளித்து நாங்கள் தோற்று போயிட்டோம், நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் ஆண்டவரே. அப்பா இனிமேல் நீங்கள் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம் என்று அறிந்து நாங்கள் ஆசீர்வதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குவார், சரியாய் சரி கட்டுவார். நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் தலை நிமிர்ந்து நடப்போம். என் நாட்களுக்கு தக்கதாக என் பலன் இருக்கும், என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது. நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எங்கள் பாதை ராஜபாதை, எங்களுக்கு ஒரு கேடு வராது. எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குகின்ற தேவன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை பிடித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசணும்படியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதாய் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகின்ற தேவன். அப்பா, இங்கே இருக்கிற அநேக பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள், அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் ஏராளம் ஆண்டவரே, துன்பத்தை கண்ட வருஷங்கள் ஏராளம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அதற்கு சரியாய் நீர் சரி கட்டுகின்ற தேவன், மகிழ்ச்சியாக்குகிற தேவன் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில பார்க்கட்டும். நீர் சொல்றத சொல்லிட்டு போற தேவன் கிடையாது, நீர் செய்கிற தேவன். நீர் சொல்றதை அப்படியே செய்கிற தேவன் கர்த்தாவே. நீர் செய்வதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில கண்கூடாக பார்க்கட்டும், அவர்கள் வாழ்க்கையில பார்க்கட்டும், அவர்கள் குடும்பத்தில் பார்க்கட்டும், அவர்கள் வேலையில பார்க்கட்டும், அவர்களுடைய படிப்பிலே பார்க்கட்டும், அவர்கள் போற இடத்திலெல்லாம் நீர் சரி கட்டுவதை மக்கள் பார்க்கட்டும் கர்த்தாவே. இப்படி செய்வதற்கு கண்டு செலுத்துகிறோம். இந்த மாதம் இவர்களுக்கு சரி கட்டுதலின் மாதமாக இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் அமைவதாக தகுப்பனே. பல கண்ணீர்களுக்கு முடிவை இந்த மாதத்தில் பார்க்க போவதற்காக நன்றி. பல கஷ்டங்களுக்கும் பல துன்பங்களுக்கும் பல உபாதைகளுக்கும் முடிவை இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் பார்க்க போவதற்காக நன்றிக்கு செலுத்துகிறோம் கர்த்தாவே. பல அற்புதமான அனுகூலமான இதுவரை கேட்டிராத, இதுவரை கண்டிராத, இதுவரை பார்த்திராத காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் பார்க்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை கேட்டிராத நல்ல விஷயங்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கேட்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடக்காத பல நல்ல காரியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடப்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் சரி கட்டினா இப்படி தான் சரி கட்டுவார் என்பதை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. போக்கில் மரத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயற்கை சீற்றங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாயை திருப்தியாக்குவீராக, ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு இன்ப வாழ்வாக இருக்கட்டும், செல்வ வாழ்வாக இருக்கட்டும் கர்த்தாவே. மகிமையான நாட்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பார்க்கட்டும். இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய வாயின் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் நிரம்புவதாக தகப்பனே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரணங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் எல்லாம் கர்த்தர் அர்ப்பணும் சொற்பனுமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியத்தினால் அவருடைய வாய் திளைப்பதாக தகப்பனே. அப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.